guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம அந்த சீரீஸ் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். போன சீரீஸில் நம்ம ASM 10 நம்ம முடிச்சிருப்போம். இந்த சீரீஸில் நம்ம அடுத்த கண்ணான BK57 ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் ரெண்டாவது ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்க அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் அது ஆட் ஆகுமேன்னு கேட்காதீங்க, ஏன்னா அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் அன்எக்யூப் பண்ணிட்டேன். ஸோ போன வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும் இது என்ன வீடியோ, இது எதுக்குண்டான வீடியோன்னு. ஸோ நம்ம வந்து மெயிலில் என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணிட்டு அப்படி போயிடலாம். காம்பன்சேஷன் ஃபார் டீம்மேட்ஸ் குவிட் பண்ணிட்டான், அதுக்காக நமக்கு காம்பன்சேஷனாக ரிவார்டெல்லாம் கொடுத்துருவாங்க. போதும், நம்ம போன மேட்ச் மாதிரி TDA மட்டும்தான் விளையாட போகிறோம். இந்த டே உங்களுக்கு எப்படி கேஸ் போய்ட்டுருக்கு? எனக்கு சூப்பராகவே போய்ட்டுருக்கு. ஸோ உங்கள் டே எப்படி போய்ட்டுருக்குன்னு கமெண்ட் போட்டுருங்க. ஓகே, க்ராஸ் ஃபயர்னு சூஸ் பண்ணிடலாம். எனக்கு ஹைஜாக்கடெல்லாம் ஐயோ, நான் பேசாமல் ஹைஜாக்டே சூஸ் பண்ணியிருக்கலாமே. க்ராஸ் ஃபயர்னால் ஸ்னைப்பர்லாம் இருப்பானுங்களே. சார் ஸ்னைப்பர் மட்டும் இல்லாமல் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். 3 ப்ரோ பிளேயர்ஸ் எதிர் டீமில். ஓகே, அக்யூரசி கொஞ்சம் கேவலமாக இருக்குது, கொஞ்சம் அங்கே எங்கேன்னு போகுது. அதுவும் இது ஃப்ரீ ஃபயர் பிளேயர் மாதிரி உட்காந்து வந்துருக்கேன். நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட மாட்டேன் போல. இருங்க, நம்ம கொஞ்சம் சொன்ன கம்பெனிக்கலாம். ஏன்னா ஆரோ சொல்லிகிட்டு இருந்தா. ஓ ஷிட்டு 2 ஸ்னைப்பர் முடிஞ்சது போங்க. ஆரோ சொல்லிட்டு இருந்தா, நீ பேசுறதே ஒழுங்காக கேட்க மாட்டேங்கிறா, கேம்ஸ் ஒன்று தான்ட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். எங்கடா இருக்கீங்க? ஓ ஷிட், நினச்சேன் அங்கே போடுவேன். ஏன்னா எழுநூறு பண்ணுற வச்சுன்னா. ஓகே, எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம தோக்க போகிறோம். இப்போ எனக்கு SO14 நல்லதுண்டா. உங்களோட இதில் எப்போ ஸ்னைப்பிங் பண்ணுவாங்கடா. அது வந்து SO14 தாங்க ரொம்ப டேஞ்சர். யாரானே அவங்க ஸ்னைப்பிங் பண்ணுறதுக்கு இடத்த ப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம அவனை போடாமல் போகிறோம். அப்படி மேலே ஏறி எப்படி ஏற முடியாது. குதிச்சுடுறா கைப்பில்ல. அவன் வர்றக்குள்ளே நம்ம எப்படியா போயிடணும். என்ன கேஸ், நம்ம எனிமி ஸ்பான் பண்ணிட்டு பண்ணிட்டோம். லோக்கஸா? ஓ 3 லைன் ரைஃபிளா? ஓ ஷிட், ஓடுறா. ஓடு. நம்ம டீம்லேயும் ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க கைஸ். வாங்கடா டே. ஏரியஸ் நல்லா தான் கைஸ் ஆகுது. ஸ்கோப் இதுவே இல்லாமல் SO14 எடுத்துடலாமா? வேணாம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நம்ம எல்லா விதமான கேட்டகரிஸ் இருக்குது. எல்லா கண்ணுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து அசால்ட் ரைஃபிள் கேட்டகரி போயிட்டுருக்கு. என்ன கேட்குது, நான் தான் கண்டிப்பாக கடைசி ப்ளேஸ். போடு. சே, ஆனால் 2வது கில்லே எடுத்து இந்த கேமில். என்ன தான் என் செகண்டரி வெப்பன் இடத்துல லோக்கஸ் இருந்தாலும் அது என்னால் யூஸ் பண்ண முடியல. நான் எதுக்கு சேலஞ்ச் எடுத்தேன்னே இருக்கு. அதான் என்னடா
இது? எவனோ ஒருத்தனை அவ்வளோ தூரம் கொண்டு ஸ்னைப் பண்ண முடியுமான்னு ஜஸ்ட் மிஷின். டே யார் நீ? டெஸ்டா? ஓ ட்ரிட்மெண்ட் வச்சுருக்கோம். இந்த அக்யூர் கைஸ் அவனும் நான் வச்சது கைஸ் வச்சுருக்கேன். ஸ்னாப்பர் முடியாதடா. ஓகே கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. இதே மாதிரி போகலான்னு நினைக்கிறேன். இது எந்த இடத்துக்கு போகுது? இந்த இடமா? அவ்வளோ நம்ம டீமில் இருக்க ஸ்டெல்த் ஷாப்பர், எனிமி டீம் ஸ்டெல்த் ஷாப்பர் இல்லை. நீ அந்த ஒரு புள்ளியர் போட்டுக்கலாம். யாரா நீங்கள்? அந்த ஒரே ஒரு புள்ளியர் போட்டுக்கலாம். இது என்ன இடம்னே தெரியாமல் நான் எதுக்குடா போட்டிருக்கேன். பெட்டு யாரா? எஸ்ஓவா? SO14. ஓ நம்மளோட ஸ்டெல்த் ஷாப்பரா? நம்ம அப்படியே அங்கே ஓடி இந்த வழியாக போயிடலாம் கேஸ். இவன் வேறு ஆனவன மாற்றிக்கிட்டு. ஓ 2 பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த ஸ்கின்னில். ஆஹா நான் கூட ஒரே பிளேயர்ஸ் தான் கன்னு ஸ்விட்ச் பண்ணி விளையாண்டுருக்கேன்னு நினச்சேன். பார்த்தா 2 பிளேயர் இருக்காங்க. இருங்க இந்த வழியாக போவோம். இந்த வழியாக ஒத்தனம் டே அடே ட்ரோனு. ஓ ஷிட் பார்த்துட்டோம்டா. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிட்மெண்ட் போட்டுவிட்ருவோம். வந்து சாவணுங்க. இங்கே கேம்ப் அடிப்போம் கண்டிப்பாக. மிஸ்ஸு கண்டிப்பாக நான் இருக்க தெரிஞ்சுட்டு இங்கே ஓடுவாங்க. கேம்பாகவே அடிச்சிட்ருப்போம். இங்கே ஒருத்தன் கண்டிப்பாக இங்கே ஒருத்தன் வரும். இப்போது நம்ம டீம்மேட் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கணும்னு கொண்டுட்டான். ஏய் வாடா டே. இந்த கிரனேடு போடுறது தெரிஞ்சுட்டாவது வாடா. சரி நம்ம டீம்மேட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்கானுங்க, கார்டு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குலாம் ஓப்புக்கு வந்தேன். கடுப்பேற்றிட்டு இருக்கானே. நமக்கும் ஒரு காலம் வரும். அப்போ இந்த நிமலோட ரியல் ஃபேஸை பார்ப்பீங்களா நீங்கள்? அப்பாடா இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நான் தான் லாஸ்ட் பிளேஸு அடித்து சொல்கிறேன் பாருங்கள். 3-9 ரைஃபிள் இதெல்லாம் நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவோம். இதெல்லாம் தேவையில்லை. தேர்டு பிளேஸா? ஆனால் பாருங்களாடே எப்படா தேர்ட் பிளேஸ்னாடு? நான் கேவலமாக விளாண்டுங்களேடா. நம்மளோட 2 பேர் மோசமாக விளாண்டுருக்கானுங்க கைஸ். இப்போது BK57 முடிஞ்சு இனி அடுத்தது என்னன்னு பார்ப்போம். BK57 M4 முடிச்சாச்சு. இன்னைக்கு LK24 எனக்கு இது அவ்வளோ பிடிக்காது கைஸ். ஏன்னா ஃபயர் ரேட்டும் டேமேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். கனெக்டிங் டு சர்வரா? அடே என்னடா ஆச்சு? சரி கேஸ் நான் அப்படியே குவிட் கேம் பண்ணிட்டு நான் மறுபடியும் வரேன். ஓகே கேஸ் மறுபடியும் வந்தாச்சு. LK24 தான். இருங்க மெயிலு சிஸ்டம் மெயிலு. சரி ஓகே டெலிட் ரீடு ஃப்ரெண்டு மெயிலு. ஏன் 6 சூப்பர் XP கார்டு
எக்ஸ்பீக்கர் சென்ட்டா? நான் அவனுக்கு ஆன்சர் சொல்ல விடலையே, நான் வாங்கலான்னு செஞ்சேன். ஒரு ஏதோ ஹேக் கிட்ஸ் பண்ணிட்டானோ? சரி தெரில விடுங்க. நம்ம ஸ்டாண்ட் ஆஃப் அங்கேயே ஸ்னைப்பர் தாங்க செட் பண்ணுங்க. ரஷ்ஷில் கூட அவ்வளோ ஸ்னைப்பர்ஸே இருக்க மாட்டானுங்க. ஸ்டாண்ட் ஆஃப் தான் காண்டாக இருக்கும். அதுவும் LK24 வேறு. இந்த கன்னே எனக்கு ஒரு சுத்தம் பிடிக்காது. ஷிட் துந்துராவா செம்ம கைஸ். நான் ஆக்சுவலி இப்போ நான் ஸ்னைப்பரில் நான் குவிக்ஸ்கோப் படிக்கவும் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் ஸ்னைப்பர்ஸ் எடுத்து விளையாடும் போது நான் அவ்வளோவா காண்டாக மாட்டேன் நினைக்கிறேன். ஏடிஎஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, ஓகே, நல்லா தான். அப்படிங்க ஒரு மைனை போட்டு வந்துடுறேன். ஆமாம், அங்கே நான் இங்கே அப்படியே வீடியோ பண்ணிடலாம். ஓ ஷிட், யாரா நீ? ஆர்டிடியா? சரி, நான் கிட்டத்தட்ட போட்டிருப்பாங்க. ஹெட்டில் போட்டிருந்தா சீக்கிரமாக சுற்றிப்போம். வயசு நம்மளோட 6 கிலோ முன்னாடி இருக்கணுங்க. இந்த கன்னில் வேறு அக்யூரேசி தேவையாக இருக்குது. அவங்களும் வேறு நல்லா ஆடுறாங்க. RUS இது RUS கன்று சாப்பிட ஷார்ட் ரேஞ்சில் RUS எடுத்துகிட்டு வந்து என்ன யூஸ் பண்ணுறது? கேம்பா உடம்புல இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பட்டாலும் ஓடி வருவோம் பாருங்க. ஐயோ டே, எங்கே இருக்கிற வந்த? இப்படி வரலாமோ? எப்படி சரக்க சவுண்டே கேட்கல. அதுக்குன்னு ஏதோ பறக்கு இருக்கும், அதே போட்டிருப்போம். கண்டிப்பாக அதுதான் போட்டிருப்போம். ஏடிஎஸ்லையும் இது ஓகேவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த மேட்ச்சு நாம தாங்க. இந்த நாள் இருக்கான். எல்லாம் வீட்டு குந்திராலையாக அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சு. நல்லா பட்டாலும் இருக்கு. இவ்வளோ சவுண்டாலாம் குந்தா அடிக்காது. அந்த தெரிஞ்ச சைலன்ஸே போடலாம். டேய் இதில் UAV வேறு. அவனுங்க நம்மளோட 21 பாயிண்ட் முன்னாடி இருக்கானுங்க. டேய் யாரானுங்க? அவனுங்க டீமில் எல்லாருமே RUS தாங்க சொல்லிட்டு போகிறாங்க. சரி, ஷார்ட் ரேஞ்ச் போனால் கண்டிப்பாக நம்ம முடிச்சுடுவோம். பார்த்தீங்கள்ல இதுதான் எனக்கு ரொம்ப இதாகுது. சரி, என்னோட கண்ணை கீச்சு எடுத்துருவோமா? வேணாம், நல்ல வேலை, கொஞ்சம் நல்லா தான் விளையாண்டுருக்கோம். பட் இருந்தாலும் அவனுங்க தான் ஜெயிப்பானுங்க. இங்கே தான் சவுண்ட் வந்துச்சு. நான் எய்ம் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவனுக்கு எப்படி கேஸ் வரும்னு முன்னாடியே தெரியும். டேய் யாரா நீ? SA-14 அது எப்படி? ஒரு புல்லட்லேயே போட்டுருச்சு. ஓடுறா டே. கடவுளே,
விடுங்க, 4 பாயிண்ட்டு தான் உனக்கு ஜெயிச்சுருவானுங்க. தோத்தோம் கண்டிப்பாக. டிடி சே, எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியஸ்லேயே நான் ப்ரோ 2க்கு போக போகிறேன். நீங்கள் எப்போ சொல்லி போகிறீங்க? என்னடா கன்று? ஷார்ட் கன் போலையே, பட்டாளு போட்டேன். ஆர்யூஎஸ்ஆ ரொம்ப காண்டாகுது கைஸ். என் ரேங்க் இப்போ எவ்வளோ குறைய போகுதோ. இந்த LK24லாம் ஒரு கன்னுன்னு வச்சுருக்காங்களே. மேபி அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா போட்டால் மேபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்டாச்மெண்ட்ஸே நான் போடல. ஓஹோ, 18 ரேங்க் வேறு போயிடுச்சு. LK24 எடுத்தது ICR. இதுக்கப்புறம் மேனோவாருக்கு அப்புறம் என்ன கேன் போட்டுப்போம். கடவுளே, இந்த இதாவது நான் நல்லா விளாட்ணும். எனக்கு தெரிஞ்சு ICR கொஞ்சம் இதோட பெட்டர்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம டீசலுக்கு போனால் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. டீசலு அப்பா கடிச்சு தான் இப்போலாம் நிறைய பேர் போடுறாங்க. ஏன்னா புது மேப்பு ஆட இருக்குது. புதுசாக பழசா மேபி நான் தான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்போனோ தெரில கைஸ். நான் இதை போன மாதம் தான் டவுன்லோட் பண்ணேன் இந்த அப்பா கிளிப்ஸ் மேப்பை. புது சீசன் வரும்போது. சீசன் வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. தெரியல கைஸ், கமெண்ட்ஸில் போட்டுருவேன். ஓகே, ஏடிஎஸ் இது கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, நம்ம டீம் துந்துரா. அவங்க டீமில் ஸ்னைப்பரே இல்லை. நல்லது. ஏடிஎஸ் டைமிங் நல்லா இருக்கு கைஸ். நம்ம இங்கே போய் இப்படி இந்த மேப்பை எனக்கு மறந்துடுச்சு, சுத்தமாக மறந்துடுச்சு. உண்மையுமே எங்கெங்கே என்ன இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, சூப்பர், நைஸ் கன். ஓகே, அவனுங்க இடத்துலையுமே யாருமே அவ்வளோ இல்லையே கைஸ். லோக்கஸா கேம்பா? ஓ ஷிட். எஸ்என். ஓ ஒபாவா? இது அது பேர் என்ன? இந்த டபுளுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, இந்த ஃபெனுக்கு கூட இருக்குமே. அதுன்னு பேர் மாறான்ட்டானே தெரில. 2 கன்று அப்படியே இருக்கும், அப்படி வச்சுருக்கானே. அதனால தான் டர்ன்னு போட்டான். இன்னொருத்தன் லோக்கஸ் அங்கேயா இருக்கான். ஆமாங்க, லோக்கஸு தெரிஞ்சு இந்த கன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐயோ, எங்கடா வாங்கிட்டேன். ஓ, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஆமாம், அங்கே ஓடும். ஒபாவா? இந்த ஸ்னைப்பர் தாங்க சொபாவா வச்சிருக்கான். அங்கே ஒருத்தனை பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துட்டேன். நம்ம டீமில் 2 ஸ்னைப்பர்னு நினைக்கிறேன் கைஸ். ஜஸ்ட் மிஸ்ஸு. கியூனேனா? அதனால தான் பட்டுன்னு பக்கத்தில் இருக்குன்னு போட்டான். உங்களா இருக்க
சாவு. ஓடுறா ஓடுறா ஓடுறா. யாருக்கிட்ட அவனுங்க நம்மளோட எப்போவுமே எச்சா தாங்க இருக்கானுங்க நம்ம எனிமி. பரவாயில்ல, நம்ம அவங்களோட இப்போ 2 எச்சா இருக்கும், 3 எச்சா இருக்குமா? நான் இப்போ எதுக்கு ஃபயரிங் பண்ணேனே தெரில, தானே ஆயிடுச்சுப்பா. No one is here. Oh shit. So டேய் M16 பெட்டு வேறு போட்டானுங்களே. லாஸ்ட் த லீடு வேறையா செய்யோ. இல்லைனா 3 கில் ஹெட்டில் இருக்கணும், அப்போ தான் நம்ம போடும். ஐயோ கடவுளே, இந்த மேட்சும் டட்ரு தான் விடுங்க. 45. ஓ ஷிட் ஓ ஷிட் ஷிட்டு ஷிட். நம்ம நம்பிக்கை நம்பிக்கை கூட வைக்க விட மாட்டானுங்களே. இது மேனவர் வேறு, அதை வச்சு நான் எவ்வளோ கேவலமாக விளையாட போகிறனோ. மேனவர் தெர்மைட் இருக்கும்போதே அவன்லாம் என்னை அடிச்சிருவானுங்க, பட் அவனுங்களும் செத்துருவானுங்க. நான் வெறும் மேனவர் ஃபயர் ரேட் வேறு கேவலமாக இருக்கும். 15 சா தேங்க்யூப்பா. ரேங்க் ஏற்று விட்றாங்கலாம், சந்தோஷம். M4 BKB LK2 for main war. ஓகே, நோ அட்டாச்மெண்ட்ஸு பார்த்துக்குங்க. லோ காஸ்ட்டில் கன்ஸ் மெத்துக்கு என்னமோ கிடச்சிருக்கு. ப்ளூ பிரிண்ட்டா? ஓ அதுதான் வச்சுருக்கேண்ணா, சாரிப்பா. இருங்க, +10 ADS டைமா? இதே தானே வச்சுருக்கோண்ணா. ஏன்னா ஐஃபகுன்ட்டு ஒரு யூடியூபர் சொல்லியிருப்பார், எல்லாத்துலேயுமே அந்த ஏடிஎஸ் டைம் கம்மியாக இருக்கிறதா வைங்கன்னு. +3 ஏடிஎஸ் டைம் வேண்டாம், ஆப்டிக்கலும் ஒன்றும் வேண்டாம், ஸ்டாக்கு ப்ளஸ் ஏடிஎஸ் மூமெண்ட் ஸ்பீடா வேணாம். அம்யூனேஷன் ஓ பார்த்தாச்சா, சாரி. -5 ஏடிஎஸ் டைமு சூப்பரு. 3 தான் இருக்கா மஷின். ஏடிஎஸ் டைமு 8. ஓகே ஆர்டிசி. ஓகே இப்போ இருக்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சரி போவோம். நம்ம வந்து இப்போ அப்பா கிளிப்ஸ் போகலாம். வக்கண்டா வேக்கண்டா இல்லாட்டி வசண்டா எனக்கு தெரியல கைஸ், கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சொன்னாவே எனக்கெல்லாம் நல்லா தெரியும். அண்ட் ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோவில் நான் ஃபேஸ் கேமோடு வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது முழுக்க நான் 2-3 வீடியோவில் தான் நான் வந்து என் ஃபேஸை காட்டியிருக்கேன். ஃபுல்லாக ஒரு வீடியோ முழுக்க ஃபேஸ் கேமை போட்டு நான் விளையாண்டதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஐ மீன் அடுத்த வீடியோ ஃபஸ்ட் டைமு. இந்த கண்ணில் ஏடிஎஸ் டைமும் கேவலமாக இருக்கும், ஃபயர் ரேட்டும் கேவலமாக இருக்கும், பட் டேமேஜ் ஓகே வரும். ஓகே இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஏற முடியுமா? நம்ம இந்த கன்னை வச்சுட்டு கேம்ப் அடித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி அடிச்ச? ஓ மித்திக் PP19 ஐ மீன் பைசனா? எனக்கு ஃப்ரீ ஃபயரில் தாங்க பைசன் சொல்லி பழகிட்டேன். இந்த கால் ஆஃப் டியூட்டிக்கு ஸ்விட்ச் ஆனது வந்து QQ, சாரி PP19 சொல்லி பழகிட்டேன்.
ஓ ஷிட், ஸ்பான் பாயிண்ட். 3 பேர் ஒட்டக்கா அடிக்கிறானுங்க. வர்றேன்டா டே, திரும்ப வர்றேன்டா. டே கைஸ், நான் இதை அமுத்துனேன் கைஸ். நான் ஃபயர் பட்டன் அமுத்துனேன், பட் என்ன கொஞ்சம் கீழே அமுத்திட்டேன். டே யாரா நீ? ஐயோ, எல்லாருமே இந்த மிஷின் கண்ணில் வச்சுட்டு எதுக்குடா வரீங்க? எப்படி கைஸ் இருக்குன்னா, இந்த மிஷின் கண்ணில் எடுத்துகிட்டு வந்தா ஏதோ ஒரு கத்தி சண்டையில் வந்து நம்ம பிஸ்டல் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. மிஷின் கண்ணெல்லாம் அவனுங்க எடுத்துகிட்டு வந்தா. ஓ யூஎஸ்எஸ்னா பட்டன் போட்டான். யூஎஸ்எஸ்னா பட்டன் தான் போடுவானுங்க. ஏன்னா நல்லது என்ன சார். ஓகே, நான் சார் உங்கள் ஒருத்தனும் இல்லை. நோ 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 நோ. நம்ம ஏதோ ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி நம்ம ஒவ்வொருத்தனா தெரிஞ்சுட்டே இருக்கோம். இந்த எஃப்ஐபி எல்லாம் எப்படி ஏதாவது மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்னா அப்படியே சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க டிடெக்டிவில் வச்சு. அந்த மாதிரி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இப்போ ஏதோ ஒரு பேண்டமிக் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ வேர்ல்டு வார் ஏற்படுது, நம்ம வந்து எல்லா வீட்டையுமே செக் பண்ணிட்டே வரோம். அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. போட்டிருக்கேன். யூஎஸ்எஸ் லைனெல்லாம் வச்சுட்டு எதுக்குடா இங்கே வரீங்க? வச்சுட்டு வராதீங்கடா. எனக்கு அப்படியே காண்டாகுது யூஎஸ்எஸ் லைனை பார்த்தாலே. ஏன்னா நான் கொஞ்சம் கேவலமாக விளையாடுறேன். மால்டோவுக்கு நான் போயிடக்கூடாது. மால்டோ ஆஃப் காக்டெயில் ஜிடிஎஃப்எல் அப்படி பேர் இருக்கும். வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்மளும் அவனுங்களே இப்போ சேம் பாயிண்ட்ஸில் இருக்கோம். ஓ AK-117. ஓ ஷிட், பெட்ரோல் கொடுப்போம். யார்? ஓ அது நம்ம டீம்மேட்ல. நான் நோட்டீஸ் பண்ணது சினிமே நினச்சேன். எப்படா ஜேடிஎஸ் டைம் என்ன கேஸ் அவ்வளோ குயிக்காக இருக்குது. ஃபயர் ரேட்டும் வர நல்லா குயிக்காக இருக்குது. இந்த கன்னை வச்சுட்டு அவ்வளோ ஒன்றும் பண்ணவே முடியல. கண்ட்ரோலுமே கொஞ்சம் கேவலமாக தான் கேஸ் இருக்குது. அவ்வளோ கைஸ் நம்ம இன்னும் 3 பாயிண்ட் எடுத்து நம்ம ஜெயிச்சிடும். 50th கில்லே நான் தான். சரி பண்ணிட்டு போங்கடா. சரி, பிபி வேறு ரைஸ் ஆகுது, ஹார்ட் வேறு வெடிக்குதே, கிட்னி வேறு. கிட்னியா? எதுக்கோ கிட்னிக்கு என்ன சொன்னாங்க. சரி விடுங்க, நான் ஏதோ வளர்றேன். கடவுளே, எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் அசால்ட் ரைஃபிள் சீரீஸ் மட்டும் முடிக்கும்போது நான் கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் 1 போயிடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. ஸ்னைப்பர் இருக்குது, ஷார்ட் கன் இருக்குது, மார்க்ஸ்மேன் இருக்குது, எஸ்எம்ஜி இருக்குது. ஓ KN-44 எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஃபமாஸ் இல்லை, சாரி, இந்த FR.556 இருக்குல்ல கைஸ், நம்ம அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது என்னோட நான் ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கேன். வா நல்லா இருக்கே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டையும் நான் எடுத்துருவேன். சும்மா பார்க்குறதுக்கு தான் நான் எடுத்துருவேன். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே எடுத்தாச்சு. மெயில் காம்பன்சேஷன்
இன்னும் குட் பண்ணிட்டே இருக்கானுங்களே நம்ம டீம்மேட்ஸு. ரைடே போகலாம். ஷிட், போன மேட்ச் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஸ்னைப்பரோட வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். கைஸ், ஒரு ஹாப்பி நியூஸ் கைஸ். என்னென்னா, நான் லோக்கஸில் வந்து குவிக் ஷாட் எடுக்க கற்றுக்கிட்டேன். இது நான் போன வீடியோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பார்ட்டை பார்க்காதவங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க, அதனால் சொல்கிறேன். ரெண்டு ஏலியன் நம்ம டீமில் என்னையும் சேர்த்தி. ஓகே, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏடிஎஸ் டைம் நல்லா தாங்க இருக்குது, அக்யூரஸியும் நல்லா தான் இருக்குது. என்ன கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபயர் ரேட் ஸ்பீடு ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. சே என்னடா என்ன LK-24 இந்த கேவலமான என்ன வச்சு என்னை போட்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. பார்த்தேன், ஆகா ரேஞ்சிலலாம் அக்யூரஸி சுத்தமாக இல்லை. ஒரு டபுள் கில்லு. அவனுங்க ஆடுதாங்க 14 பாயிண்ட்டு. சூப்பர். LK-24 டைப் 19 நல்லா வகைஸ் இருக்கும். எனக்கு டைப் 19 அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா டேமேஜ் நான் நினைக்கவே இல்லை தெரியுமா அவனுங்க இங்கே இருப்பானுங்கன்னு. எதுக்குடா ஜம்ப் பண்ணுற? நான் என்னை அறியாமையே நான் என்னென்னமோ பண்ணிட்டுருக்கேன். அப்பாடா, நான் கூட என்னை போட்டுருவான்னு நினச்சேன். போட்டு நான் பேசுகிறேன். இங்கே கேம்ப் படிக்கலாங்க. கேம்ப் படிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. லாஸ்ட் புல்லட்டில் போட்டாச்சு. போ, நமக்கு வர புல்லட் வேறு தேவை கைஸ், கொஞ்சம் கம்மி. டைப் 19 ஆமாம் நினச்சேன் கைஸ், எனக்கு தெரியும் டைப் 19 தெரியும். எங்கடா இருக்கீங்க கைஸ்? டிடிஎம்க்கும் ஃப்ரண்ட் லைனுக்கும் என்ன கைஸ் வித்தியாசம்? அதே மட்டும் யாரும் சொல்லுங்களேன். சூப்பர். வேறு எங்கேயாவது இருக்கலாம். ஓ, 3 பேர்த்த எவ்வளோ லைனாக போட்டிருக்கான். ஒருத்தனை சுட்டானே, யாரா நீ சுட்டா? எவன்டா நீ அடிச்சது? இவன் ரேசர் பாக்கா. அது அசால்ட் ரைஃபிள் இல்லை SMGயா? நானே மறந்துட்டேனே கைஸ். என்ன கைஸ், ஃபோன் ஒரு மாதிரி கிளிச் ஆகுற மாதிரி இருக்கு. கேர் பேக்கேஜ் வேறு போட்டு போயிடுச்சு. அவனுக்கு வர வந்து எடுப்பானுங்க. போடுங்கடா. இது அக்யூரஸி கேவலமாக இருக்குது. ரீகைல் வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கைஸ். கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சில் தான் நல்லாவே இருக்குது அக்யூரஸி. பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிட்டோம். எனக்கெல்லாம் இவனை பார்க்கவே தேவையில்லை. தேங்க்யூக்கா. சில பேர் லைக் போட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே யாராவது உங்களுக்கு லைக் போட்டால் உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் லைக் போடுங்க. ஸோ அப்படி தான் நம்ம கைண்ட்னஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ண முடியும்.
எனக்கு தெரிஞ்சு ஹெச்பிஆர்ஏவா தெரில, ஹெச்பிஆர்னு நினைக்கிறேன். HBR-A3. இதுக்கப்புறம் ஹெச்பிகே பீஸ் கீப்பரு, இந்த ஃபமாஸ் F.556. எனக்கு ஃப்ரீ ஃபயரில் விளையாண்டு ஃபமாஸ்னே சொல்லி ஃபமாஸ்னே பழகிடுச்சு. ஆனால் ஃப்ரீ ஃபயரில் தாங்க அது அப்படியே பர்ஸ்ட் ப்ளஸ் செமி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ட்ரிப்பிளாக போகும், பட் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அழுத்த வேண்டியதாக இருக்கும். இல்லை அழுத்தி பிடிச்சாலே போயிடுமா? ஆகா மறந்துட்டேனே. ஒவ்வொரு வாட்டியும் அழுத்தம் தாங்க நினைக்கிறேன். யாராவது ஞாபகம் இருந்தால் கமெண்ட் போட்டுருங்க. அண்ட் நான் ஒரு மென்ஷன் பண்ணிக்கிறேன், இந்த சீரீஸ் முடிக்கும், அதாவது இந்த மொத்த சீரீஸ் ஷாட்கன், இனி இந்த அசால்ட் ரைஃபிளுக்கு அப்புறம் SMG, LMG, ஷாட்கன்னு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க எல்லா கேட்டகரியில் இருக்க எல்லா கன்னையும் முடிக்கும். நான் கால் ஆஃப் டியூட்டியில் வீடியோக்குன்னு தவிர ஒரு மேட்ச் மேலே நான் விளையாட மாட்டேன். உண்மையாலுமே சொல்கிறேன் கைஸ், நான் கடைப்பிடிப்பேன் உண்மையாலுமே. நல்லா இருக்கு இந்த கன்று. என்ன பாட்டுங்களா வராங்க? டேய் ஜஸ்ட் மிஸ்ஸு. அது தெரிஞ்சு அவனை ஹெட்டில் தான் தூக்கி இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த கன்று பிபி பைசன் கூட நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் முன்ன நல்லா விட ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு. நான் தான் கேவலமாக விளாட்றானே. கமெண்ட்டில் போட்டுருங்க. இங்கே எவ்வளோ இருந்தானே என்னை சுட்டம் தானே கைஸ். இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா? ஒரு ப்ரோ பிளேயராக இருப்பானுங்கன்னு நினச்சேன். பார்த்தா கொஞ்சம் ஆவரேஜான பிளேயராகவே இருக்குங்க. இதை நான் எங்கடா போடுறது? ஏதோ எனிமி வந்து அப்படியே அவன் மேலே அப்படியே போட்டு விட்ருவோம், இல்லாட்டி அவுட்டரில் போய் போட்டு விட்டுருவோம். டிஎல்சி வச்சுட்டு இந்த மேப்பில் அவனுங்க என்னத்தை தான் சேவ் பண்ண போகிறானுங்க? இந்த சைடு இருக்காங்க. இருங்க முதல்ல இதில் ஏடிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பக்கத்தில் வந்து ஓகே ஆவரேஜ் அங்கே தெரிந்த மாதிரி இருந்துச்சு. ஆவரேஜ்ன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலேன்னு சொல்லலாம். ஆவரேஜுக்கு மேலே சூப்பர் கீழே சிங்க நல்லா இருக்கு இந்த கன்று. ஒன்றுமே இல்லை நல்லா இருக்குங்க. எங்கடா இருக்கீங்க? அங்கே எங்கன்னு போயிட்டே இருக்கானுங்களே. இன்னத்துல எடா போய் ரீலோட் பண்ணதா லூஸு. ரீலோட கேன்சல் பண்ண முடியுமா கைஸ்? அதை மட்டும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா சில டைம்ஸ் நான் ரீலோடு பண்ணும்போது ஸ்லோ ஆகுறேன்னா அதனால் எனிமிஸ்லாம் ஈஸியாக போட்டுருவாங்க. சூப்பர், அப்படியே ஜம்ப் ஆகிட்டே போட்டேன்.
விக்ட்ரி. இன்னும் 2 கன் தான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் என் சேனலில் போட்டு லாங்கஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். உடனே சூப்பரான கன் தான் கைஸ். 10க்கு நான் 9 கொடுப்பேன். ஏன்னா இது முடிக்கும் நான் விளையாண்டதை வச்சு சொல்கிறேன். பட் என்ன அவனுக்கு எஸ்எம்ஜி லைக் விஎம்பி QQ9 அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தவனுங்கன்னா நம்ம காலி தான். ஓகே ஹெச்பிஆருக்கு அப்படியே லைனாக 2 இது இருந்துச்சு, 2 அட்டாச்மெண்ட்ஸுக்கு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹெச்விகே ஹெச்விகே ஓகே. இது போக இன்னும் 2 கன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டே போயிடலாம். நியூட்டன் போகலாம். நியூட்டன் போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன 2 இப்போ ஸ்டாண்ட் ஆஃப்லேயே நியூட்டன்லேயே ஸ்னைப்பர்ஸ் இருப்பாங்க. பட் ஸ்டாண்ட் ஆஃப் கொஞ்சம் பெரிய மேப்பு, அதனால் நிறைய தேட வேண்டியதாக இருக்கும். ஐ மீன் லைக் பிளேயர்ஸ் வந்து 5 பிளேயர்ஸ் தானே எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. ஐ மீன் எல்லா டீம்லேயுமே இருப்பாங்க. ஸோ அதனால் ஸ்டாண்ட் ஆஃப்னால் கொஞ்சம் பெரிய மேப்பு, அதனால் நம்ம நல்லா தேட வேண்டியதாக இருக்கும். நியூ டவுன்னா அந்தளவுக்கு பெருசு இல்லை. ஸோ எனிமி டீமில் ஸ்னைப்பர், நம்ம டீமில் ஸ்னைப்பரு. ஓகே ஓடுறா. ஆமாம் ஒருத்தன் எப்படி செத்தா நம்ம டீம் யாருமே இல்லை. ஜஸ்ட் 35 புல்லெட்டு தான் இருக்குது. அதுவும் பட்டால் வேறு சுட்டுருது. இருங்க, ஓ இவ்வளோ நேரம் எடுக்குதா? சாரிப்பா, அதான் பார்த்தேன். திடீர்னு ஃபயர் வந்து அடிக்குது. இவங்க வீட்டுக்குள்ளே போய் கேம்ப் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை. சே இல்லை நிறைய வீட்டில் போய் ட்ரிப்மே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ட்ரிப்மைனோடெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சேலஞ்சு நம்ம வெறும் இந்த கன்னை மட்டும்தான் வச்சு போட்டோம். பட் நான் 100 கிலோமீட்டர் தான் நான் போடுவேன். அது மட்டும் யூஸ் பண்ணுவேன். வந்துருக்கானுங்க. ஏடிசி போட்டேன். யாரானே மாற்றிடாமா? நான் 12 கிலோ தாங்க முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். எப்படி போய்கிட்டே இருக்கலாம். போடா டே போடா. ஓ பிபி நல்லா நினச்சேன்டா. QQ9 சொன்னேன்ல கைஸ். ஓகே இந்த மேட்ச்சை முடிஞ்சு இன்னும் 2 கன்று தான் கைஸ். நம்ம சேலஞ்சு முடிஞ்சு, ஐ மீன் இந்த வீடியோ முடிஞ்சு. ஓகே ரேம் 7 இந்த 2 மேட்ச் மட்டும் நான் நல்லா விளையாடணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. சூப்பர் கைஸ். கிராண்ட் மாஸ்டர் 2லேருந்து டைரெக்டாக கிராண்ட் மாஸ்டர் 3க்கு போயிட்டோம். HVK 30 ஒரு நல்ல கன் தான் கைஸ்.
10க்கு 8 கொடுப்போம்ப்பா. பீஸ் கீப்பர் இருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 இன்னும் 20 ஏடிஜி காடம் போயிட்டியா? சரி அவங்க கூட போய் விளையாடுவோம். அவங்க கூட போய் விளையாடுவோம்டா. ஓகே பீஸ் கீப்பர் சரி ரெடி. மைக் மட்டும் ஐ மீன் இது யாரா மேக்ஸ் பிரைம்டு கைஸ். ஒரே நிமிஷம் நான் இந்த வீடியோ பற்றி மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் கைஸ். 10க்கு ஒரு புது இது கிடச்சிருக்கு. நம்ம இன்ஃப்ராரெட் ஹீட்டா. சரி இவனுங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. நம்ம இது ஆஃப் பண்ணிடுறோம். இதுவே ஐ மீன் அது பேர் என்ன கைஸ்? ஸ்பீக்கர். ஆகா ரேண்டமாக கொடுத்து விட்டானுங்களே. எஸ்என்டி மட்டும் வரவே கூடாது. இருங்க உங்களுக்கு நான் கட் பண்ணிடுறேன். ஓகே வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு கன் தான், அதை நான் முடிச்சிடலாம். ஹார்ட் பாயிண்ட் வர நான் உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டா. ஆன் பண்ணால் அவனுங்க பேசிகிட்டே இருப்பானுங்க. ஆஃப் பண்ணிட்டு அவனுங்க என்ன பிளான் பண்ணுறானுங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்? ஆன் பண்ணலாமா ஆஃப் பண்ணலாமா? சரி ஆனே பண்ணுங்க. நான் இன்னைக்கு வந்து ஸ்விம்மிங் கேட்கறதுக்கு வர போறேன். இன்னைக்கு ஸ்விம்மிங் ஊரி வட்டு நச்சி போய் ஸ்விம்மிங் ஏகே ஒன்று சொன்னா ஒருத்தர் இருந்தானே. சரி மால் இருந்து கேம்ப் பிடிக்கும். போட்டிருக்கேன் ஜஸ்ட் நம்ம போட்டான். இல்லை பட் ரொம்ப குயிக்காக நம்ம போட்டான். சரி அது ஒரு வருத்தக்குரிய விஷயமாயிடுச்சு. வரண்டா உங்களுக்கு இந்த நிம்மலை பற்றி மட்டும்தானே தெரியும். இல்லை நான் டயலாக்கே பேச விரும்பல. நம்ம இங்கே இருக்கிறவங்க நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் பீஸ் கீப்பர் பட் இது பீஸ் எல்லாம் ஒன்றும் கீப் பண்ணாது. வரண்டா. ஓ ஷிட் என்னடா MG42 அதனால தான் ஈஸியாக போட்டான். லெவல் 59 வந்துட்டானுங்க.
விடுங்க. ஜஸ்ட் மிஸ்டா. இன்னும் 2 புல்லட் பட்டிருந்தோம் செத்துருப்பேன். சூப்பர்ராடே. இவங்க என்ன பேசுனாங்க? ஐயோ டேய் போடு அப்போ நான் செனிட்டி என்ன கத்திட்டு இருக்காங்க? செனிட்டி போட்டுவானுங்களோ போட்டுட்டானுங்க போட்டேன் லாவரி மிக்ஸ் தான் சே அடுத்த ஜிஎஸ்ஆ நான் ட்ரோன் போடுறேன் ஆஹா ட்ரோன் போட்டேன் இந்த MG42 தான்டா இருக்கிறதுல ரொம்ப பண்றான் கரெக்டா லாவா போயிடுச்சா ஜஸ்ட் மிஸ். உண்மையில சொல்றேன் நான் வெளிய இருந்து டிஃபெண்ட் பண்றேன். திடீர்னு என்னாச்சு? இந்த MG42 வர கடவுளே என்ன வச்சுட்டு இந்த வீடியோ ஆரம்பிச்சு 51 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்பா என் சேனல் நாங்கள் சொல்றது தான் யாரா க்ரோஸ் ஆவார்த்து க்ரோஸ் ஆகிற கேவலமாக கண்ணு வச்சுருவார். எனக்கு ஃப்ரீ ஃபயர் ராட்டியர் இருப்பேன். இந்த க்ரோஸ் ஆக எவன் தான் வச்சுட்ருக்கானோ அவன் தான் கிஞ்சுங்கிற மாதிரி ஃப்ரீ ஃபயரில் இந்த ஈஸியாகவே எடுத்துடலாம். மேப்ஸ் ஏதாவது இன்னும் மேப்பை வேறு இது பண்ணுறாங்களே மாற்றிட்டாமா சுவிட்ச் இப்படி எக்ஸைனா மேப்பை போட்டு விடுங்கடா மேப்பை போட்டு விடுங்கடா மேப்பை போட்டு விடுங்கடா மேப்பை கடவுளே ஏடிஜி ஸ்விட்சபிள் சாரி ஸ்விட்சபிளா இல்லை ஸ்விட்ச் பிளேடா சாரி ஷா இன்னும் ஒரே புல்லெட்டுக்கு 1 புல்லெட்டு செத்துருக்கோம். ஓடுறா உள்ள ஓடுறான். இந்த பியூரிஃபயர் எல்லாம் எடுத்துட்டு வராதுங்கடா இந்த மாதிரி பேசினா இப்படி தான் நடக்கும். பேசாமல் ஒன்று பண்ணலாம் கைஸ். அவனுக்கு பதுங்கி இருக்கிற இடத்துக்கு நம்ம அப்படியே ஓடிடுவோம். அவனுங்களுக்கு பின்னாடி இருந்து அடிப்போம். ஓ ஷிட்டு இங்கே எதுக்கு தான் ஸ்மோக்கை போட்டாங்க? யாரா போட்டான் ஸ்மோக்கை? ஓகே ஓ ஷிட் எக்ஸஸ்1 கொலாயிட்டா. அது அவனுக்கு போடுறாங்களா நம்ம போடுறோமா? எனிமி எக்ஸஸ்1 கொலாயிட்டா இல்லை நம்ம எக்ஸஸ்1 கொலாயிட்டாடா? நம்மளோட தான் இருக்கும். காய்ஸ் என்ன கேஸ் இப்படி கிளிச் ஆகுது நம்ம ஃபோனே. பேசாமல் நம்ம இந்த பீஸ் கிட்டோன்னு முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேக் தான் ஆகிட்டுருக்கு நம்ம ஃபோனு. யோசிக்கல. ஓ ஷிட் எனிமி எக்ஸஸ்1 கொலாயிட்டு எடுத்தான். எக்ஸஸ்1 கொலாயிட்டு ஹார்ட் பாயிண்ட் வர அவங்களுக்கிட்ட. இந்த மேட்ச்சு நம்ம கையில் இல்லை அவங்க கையில். ஓகே கொலாயிட்டு முடிச்சிட்டோமா? சூப்பர்.
சூப்பர் யாரே முடிச்சிட்டேன் Capture the objective. அல்டி சொல்லிட்டு என்ன போகுது ஓகே ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் Hostiles have the hard point. Our sentry gun has been முடிஞ்சு போங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேவரட் கேம் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுங்க மேபி அடுத்த வீடியோ நான் உங்கள் ஃபேவரட் கேமாக கூட போடலாம் ஸோ இந்த வீடியோவில் தான் பகீஷ் பாய் நான் தெரிஞ்சு இந்த ஒரு வீடியோவே என் ஃபோனில் 3 GB எடுத்துருன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க பாய் பாய்